Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வீடியோல நம்ம செஞ்ச செக்ஷன் வந்து அந்த எனர்ஜி டயக்ராம், ரைட்? எனர்ஜி டயக்ராம் வந்து எப்படி நாங்கள் வரைஞ்சு கொள்றது, ஏவற்பட்ட நிலைகளை அதுல நாங்க 2 தாண்டல் நிலைகள் அதாவது மல்டி ஸ்டெப் டிரெக்ஷனுக்கு எப்படி எனர்ஜி டயக்ராம்ஸ் எப்படி வரும்னு நாங்க பார்க்கல, ரைட்? அதைத்தான் நாங்க இந்த வீடியோல பார்த்துட்டு நாங்க பேப்பர் டிஸ்கஷனை பார்க்கணும், ரைட்? அதுல சொன்னால் அதுல சில படிகள் வந்து விரைவான படியாகவும் சில படிகள் வந்து மெதுவான படியாகவும் இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, அதுக்கு 2 வகையான கிராஃப்ஸ் வந்து காட்டப்பட்டிருக்குது, ரைட்? அதுல முதலாவது கிராஃப பாருங்க. முதலாவது ஒரு ஏவட் சக்தி தடையை உண்டு ஆரம்ப தாக்கிக்குது, தாக்கிலேருந்து விளைவு உருவாகுது, விளைவாக முதலாவது படியில ஐ உருவாகுது, இன்டர்மீடியட், சரியா? தாக்கிக்கும் TS1 சக்தி EA1 சொல்லி குறிச்சிருக்குது. இன்டர்மீடியட்டுக்கும் TS2க்கும் இடையிலான இதை EA2ன்னு சொல்லி 2வது ஏவட் சக்தின்னு சொல்லி குறிச்சிக்குது. இந்த 2 ஏவட் சக்திகளையும் பார்க்கும்போது முதலாவது உள்ள ஏவட் சக்தி தடை வந்து 2வது விட அதிகம். முதலாவது ஏவட் சக்தி தடை அதிகம்டா முதலாவது படி வந்து மெதுவான படியாகவும் 2வது படி விரைவான படியாகவும் இருக்குது, ரைட்? இப்ப இந்த தாக்கத்துல ஒட்டுமொத்த தாக்க ஆக்டிவேஷன் எனர்ஜி EA1 ஸ்டெப் 1க்குள்ள அந்த பெரிய ஏவட் சக்தியும் ஸ்டெப் 2 அதாவது விரைவான படிக்குள்ள அந்த சின்ன அந்த ஏவட் சக்தி காட்டப்பட்டு அது 2ஐயும் கூட்டி வர்றதுதான் மொத்த ஏவட் சக்தியாக இருக்கும். அதே நேரம் தாக்கத்துல டெல்டா தாக்கிக்கும் விளைவுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் காட்டப்பட்டிருக்குது. இது ஒரு புறவெப்ப தாக்கம். அதே நேரம் வந்து பாருங்க, 2வது கிராஃப்ல பாருங்க பிள்ளைகளே, என்னது அதன் புறவெப்ப தாக்கம். அதுல முதலாவது ஏவட் சக்தி தடை சின்ன ஒரு ஏவட் சக்தியோட இன்டர்மீடியட் ஒன்று வந்துருது. அப்புறம் இன்டர்மீடியட் என்ன செய்யுது, 2வது தாண்ட நிலையிலூடாக போயிட்டு விளைவு தருது. அப்ப முதலாவது EA1 குறிச்சு தாக்கிக்கும் ஏவட்பட்ட நிலை TS1க்கும் இடையிலான ஏவட் சக்தி, அந்த ஏவட் சக்தி 2வது ஏவட் சக்தியை விட குறைவாக இருக்குது. அப்ப ஏவட் சக்தி குறைவாக இருக்கிறனால முதலாம் படி விரைவானதாகவும் 2ஆம் படி மெதுவானதாகவும் இருக்கும், இதுல அர்த்தம், ரைட்? இப்படி எங்களுக்கு மெதுவான படி விரைவான படின்றதை வச்சு மல்டி ஸ்டெப்ல அந்த டயக்ராமையும் வரையலாம், ரைட்? அப்ப நாங்க இதோட எங்களுக்கு அந்த தியரி செக்ஷன் வந்து முடியுது. இன்னைக்கு நாங்க எனர்ஜி டயக்ராம்ஸை டிஸ்கஸ் பண்ணி மல்டி ஸ்டெப் ரியாக்ஷனுக்கான எனர்ஜி டயக்ராமை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நாங்க ஒரு கொஸ்டின்ஸை பார்ப்போம். பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு 2 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன். 2023 and 2015 கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 2023ல வந்த கொஸ்டினை பாருங்க. என்னன்னு சொன்னா, ஒரு தாக்கம் BFO மைனஸ் கரைசல் நீரோட தாக்கம் அடைஞ்சு BF3OHம் HFம் வருது. இந்த தாக்கத்துல HF உருவாகுற, ஆனா HF பரிசோதனையில் 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் BFO மைனஸ் பயன்படுத்தப்பட்ட அதே வேலை. அப்ப இது தாக்கியாக BFO மைனஸ் அதற்கு ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் தந்திக்கு அதே வேலை நேரத்துடன் HF விளைபொருளின் செறிவு ஒரு மாறாம வெப்பநிலையில் அளக்கப்பட்டது. அப்ப BFO மைனஸ போட்டு நாங்க தாக்கிய ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ராக்டிக்கலி அனலைஸ் பண்றது HF கன்சன்ட்ரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, 0ல இருந்து எப்படி கூட்டிட்டு போகிறோம்ன்றத அவங்க ப்ராக்டிக்கலி அனலைஸ் பண்ணி ஒரு கிராஃப் ஒன்று எடுத்துக்கிறாங்க, ரைட்? இப்ப பாப்போம்னாங்க சமநிலையில் HF-இன் செறிவு 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் வருதா. அவங்க சொல்லிக்கிறாங்க, இப்ப கிராஃப் தந்திக்கிறாங்க இல்லையா? இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சமநிலை ஒன்று இப்படி மாறா நிலை ஒன்று வருது, இது சமநிலைன்னு அர்த்தம்.
தானே விலை உருவாகிறதும் விலை அழியறதுக்கும் இடையிலான வீதம் மாறாம இருக்கும். 0.04 ஆக மாறுது HF. அப்ப அதுக்கான டைம் வந்து 500 செகண்ட் எடுக்குது. சமநிலையில் HF-இன் செறிவு 0.04 மோல் டெசிமீட்டர் எனும் மாறா பெருமானத்தை அடைந்தது. அது தரவுள்ள உள்ள விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிறாங்க. முன்முக தாக்க வீதமானது R1. முன்முக தாக்கம்னா R1. R1 எங்களுக்கு எது? R1 தாக்கிகள் ரெண்டு H2O BFO மைனஸ். அப்ப R1 சமன் KF into BFO மைனஸ் எனும் தாக்க வீத விதியை பின்பற்றும். அப்ப அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எப்படி? R1 சமன் KF BFO மைனஸ் முதலாம் அடுக்குன்னு சொல்லி. KF-இன் பெருமானமும் தரப்பட்டிக்குது இல்லையா? KF-இன் பெருமானமும் தந்துட்டாங்க. அப்ப BFO மைனஸ் செறிவு தெரியுமாக இருந்தால் தாக்க வீதத்தை காணலாம். சரியா? இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. நேரத்துடன் BFO மைனஸ் செறிவு மாறலை காட்டுவதற்கான ஒரு வரைஃபை வரைய சொல்லிக்கிறான். வரைஃபை வரைக. ரைட்? அப்ப அவங்க அட்டவணை தந்திக்கிறாங்க, பிளாட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த அதுல என்னென்ன நீங்க உங்களுக்கு தேவையான கன்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, டைமையும் மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்ப 0 டைம்ல BF பண்ணாங்க. அது இதுல ரெட் லைன்ல காட்டினது ஆன்சருக்கு உள்ளது. அதனால நீங்க கொஸ்டினை பாருங்க. அப்ப தசம் 2 தான் கிராஃப வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? BFO மைனஸ் செறிவு கூடுமா குறையுமா? BFO மைனஸ் தாக்கி. எனவே குறைந்து கொண்டு தானே போகும். குறைஞ்சு கொண்டு வைத்து எப்ப அது மாறா நிலையை அடையும்? HF எப்ப சமநிலை பெறப்பட்டுச்சோ அப்பதான் மாறாம நிலை அடைக்கும். HF சமநிலை வந்து 500 செகண்ட்ல கிடைச்சு. அப்ப 500 செகண்ட்ல மாறா நிலை வரணும். மாறா நிலையில BFO மைனஸ் கன்சன்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியாது. சரியா? சமநிலையில். அப்ப சமநிலையில BFO மைனஸ் கன்சன்ட்ரேஷன் எப்படி நீங்க காணுவீங்க? அதை கண்டாதான் இந்த கிராஃப்ல உங்களுக்கு அழகா இந்த கிராஃப் வரைஞ்சு முடிக்கலாம். அதுக்கு நீங்க சமநிலை விதியை பயன்படுத்தி செய்யணும் இல்லையா? BFO மைனஸ் பிளஸ் H2O BF3OH பிளஸ் HBr தான் ரைட். சரியா? அப்ப சமநிலையில HF கன்சன்ட்ரேஷன் வந்து தரப்பட்டிக்கு 0.04 தரப்பட்டிக்குது. அப்ப உங்களுக்கு 0.04 இதுவும் BF3OH எக்ஸும் 0.04 BFO மைனஸ் 0.2 மைனஸ் எக்ஸ் தானே. அப்ப 0.04 0.2 0.04 கழிச்சா 0.6 வரும். அப்ப இதுல கிராஃப் வந்து உங்களுக்கு கிராஃப் இதுல பிளாட் பண்ணினா எப்படி வரும்? இந்த கிராஃப இப்ப நாங்க இதுல பிளாட் பண்ணினால் இப்படி ஸ்டார்ட் ஆகி சாரி குறைஞ்சு கொண்டு வந்து அப்படியே 0.1 ஆகி மாறானிலே வரும். சரியா? சமநிலை அடையிற டைம் வந்து அடையிற டைம் வந்து 500 செகண்டாக இருக்கு. ரைட்? அதை நீங்க காணணும். ஓகே, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, அப்ப சமநிலை விதியை பயன்படுத்தணும். அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இவ்வெப்பநிலை நேரம் 600 செகண்டுக்கு பின்னர் முன்முகத்தாக்க வீதத்தை காண்க. சரியா? ரெண்டாவது கொஸ்டின்ல சொல்லிக்குது 600 செகண்டுக்கு பின் முன்முகத்தாக்க வீதம்டா. முன்முகத்தாக்க வீதத்தை எப்படி எழுதுற? முன்முகத்தாக்க வீதம்னா 600 செகண்டுக்கு பின் முன்முகத்தாக்க வீதம். அப்ப முன்முகத்தாக்க வீதம் சொல்றது வந்து
முன்முகத்தாக்க வீதம்ன்றது எங்களுக்கு எழுதலாம். என்னது இப்ப இது தரப்பட்டிக்குது இல்லையா, இந்த இடத்துல தரப்பட்டிக்குதே ஒரு சமன்பாடு ஒன்று தரப்பட்டிக்குது. ஆர் நாங்க ஆர்எஃப்னு சொல்லி போடுவோம். ஆர் ஃபார்வர்ட் கேஎஃப் இன்டு பிஎஃப்ஓ மைனஸ்ன்றதுதான் முன்முகத்தாக்க வீதம்னு சொல்லி தரவுல தந்துட்டார். சரியா? அதே நேரம் கேஎஃப்ட பெருமானமும் உண்டு தர 10⁵5 செகண்ட் சொல்லி தந்தாச்சு. ரைட்? பிஎஃப்ஓ சமன்லே 600 செகண்டுக்கு பின் பிஎஃப்ஓ மைனஸ் சரி எப்படி இது பாருங்க, கிராஃப் வச்சு எங்களுக்கு பார்க்கலாம். 600 செகண்டுக்கு பின் 0.16 0.16 மூல் டெசிமீட்டர் மைனஸ் டி ஆக இருக்குது. செகண்ட் 1 தர 10 எங்களுக்கு ஆர்எஃப் காணலாம். சரியா? அதான் உங்களோட 2வது கொஸ்டினாக இருக்குது. ரைட்? 600 செகண்டுக்கு பின் முன்முகத்தாக்க வீதம் எவ்வளவுன்னு கேட்டுக்குது. முன்முகத்தாக்க வீதம் கண்டுட்டு அப்ப பின்முகத்தாக்கம் இதே தான் இருக்கு. மேல சமலை அடையப்பட்டிலையா இருக்கும். சரி, நாங்க அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். சரியா? 3வது கொஸ்டின் பின்தாக்கமானது. பின்தாக்கமானது BF3OH குறித்து முதலாம் வரிசை எனவும் HF குறித்து முதலாம் வரிசை எனவும் காணப்பட்டது. ரைட்? அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க? 2வதுல பின்ன ஆர் பேக்வேர்ட். சரியா? ஆர் பேக்வேர்ட் வந்து சமன் கே ரிவர்ஸ் KR இன்டு BF3OH ஒரு விளைவாக இருக்குது. அதுல முதலாம் வரிசையாகவும் HF முதலாம் வரிசையாகவும் உண்டும் அவங்க தரவுல தந்திக்கிறாங்க. அது தரவுல தந்துட்டாங்க கொஸ்டின்ல. சரியா? பித்தாக்க வீத மாறிலி KRஐ கொண்டு அந்த தாக்க வீத விதியை எழுதி, அப்ப நாங்க தாக்க வீத விதியை எழுதிட்டோம். இவ்வெப்பனில் KR காண செஞ்சீங்க. KR தான் காண சொல்லிக்கிறாங்க. சரியா? ரைட்? KR காண்றேன்னு சொன்னா இந்த ஆர் தேவை இல்லையா? இது எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் இதையும் நாங்க போடணும். சரியா? அப்ப பித்தாக்க வீதம் தெரிஞ்சா பித்தாக்க வீதம் செறிவுகளும் தெரிஞ்சா எங்களுக்கு காணலாம். ஆனா முன்னுக்கு ஒரு கேள்வியில இதை நாங்க எப்படி செஞ்சு கொள்ளலாம்? முன்னுக்கு கேள்வியில ஆனா ஆர் ஃபார்வர்டை வந்து நான் கண்டோம். அது சமன்லைல சமன்லை பாவிச்சா ஆர் ஃபார்வர்டை நாங்க முதலாவது ரியாக்ஷன்ல கண்டு வச்சோம் இல்லையா? சமன்லையில அதை தாக்க வீதம் இதுக்கு சமனாக இருக்கும். அப்ப அந்த பித்தாக்க வீதத்துக்கு சமனாகத்தானே இருக்கும். எனவே முன்னுக்கு தந்த அந்த ஆர் ஃபார்வர்டு இங்க பிரதிட்டு அது சமன்லை அடையிற சமன்லை செறிவுல போடணும். HFடையும் BF3OH. அப்ப அது கிராஃப்ல தானே இந்தாங்க முதலாவது கிராஃப்ல. அதை வச்சு எங்களுக்கு இந்த ரெண்டையும் பிரதிட்டு KR எங்களுக்கு காணலாம். ரைட்? பாருங்க, இப்ப எங்களுக்கு பித்தாக்க வீதம் KR இன்ட்டு BF3OH வச்சுதானே ஆன்சர். அதுல HF ரெண்டையும் கான்சன்ட்ரேஷனை பெருக்கணும். BF3OH கான்சன்ட்ரேஷன் சமன்லையில எங்களுக்கு தெரியும் இல்லையா? HFடையும் அது முதலாவது உள்ள அவன் தரவுல உள்ள கிராஃப்ல தரப்பட்டு இருந்தது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப்ல அவங்க சமலை HF கான்சன்ட்ரேஷன் 500 செகண்ட்ல சமலை சரிவு தந்துட்டான். 0.04 அடையிருந்து. அப்ப சமலை சரிவு 0.04. HF 0.04 BF3OH அடுத்த விலை காணலாம். சமநிலை தாக்க வீதத்தை அது முத்தாக்க வீதத்துக்கு சமனாக ஐக்கியமா முன்னுக்குள்ள கொஸ்டினை வச்சு எங்களுக்கு காணலாம். அப்ப அதை வச்சு உங்களுக்கு KR காண சொல்லிக்குது. ரைட்? அப்ப முன்னுக்குள்ள தாக்க வீதம் நாங்க கண்டிருந்தோம் பிள்ளைகள். அப்ப நாங்க என்னது 2வது தாக்க வீதத்துக்கு அதாவது ஆருக்கு அதை பிரதிட்டு எங்களுக்கு KR காணலாம். சரியா? அதே யூனிட்ஸோட நீங்க போடுங்க. அடுத்த 3வது கேள்வி உங்களுக்கு கேட்டிக்குது. ரைட்? ஃபைனல் கொஸ்டின் 4வது கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிக்குது. மேற்குறித்த பரிசோதனையில் பித்தாக்க வீத விதியை காண்பதற்கு தொடக்க வீத முறையினை பயன்படுத்த முடியுமா? பித்தாக்க ரிவர்ஸ்ல உள்ள ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தொடக்க வீத முறையை காணணும். தொடக்க வீத முறைன்னு தெரிந்தானே, ஒவ்வொன்றுக்கும் ஆரம்ப கான்சன்ட்ரேஷன் மாத்தி வேற வேற ப்ராக்டிக்கல் செட்ஸ் செய்வோம். 2-3 ப்ராக்டிக்கல் செட்ஸை ரெடி பண்ணி அது ஆரம்ப தாக்க வீதத்துங்களை அளந்து
அதை வச்சு நாங்க இப்ப ஆரம்ப தாக்க வீதம் குறிப்பிட்ட அந்த ஒரு அளவு உருவாகிறதுக்கோ இல்லாட்டி குறிப்பிட்ட அழகு நேரத்தை உருவாட்ட விளைவோ எது உண்டாலேருந்து நான் தனித்தனி ப்ராக்டிகல்ஸுக்கு வேற வேறையா செய்கிறது. அது எங்களுக்கு செய்யலாமா கேட்டிக்குது இல்லையா? பித்தாக்கத்துக்கு பித்தாக்க விளைவுகளா BF3OH HFம் இருக்குது. அப்ப ஆனா ஆரம்பத்துல அதுல சரிவே இல்லையே, 0 தானே. அதனால இதுக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது என்றதுதான் அதுதான் ஆன்சர். ஆரம்ப வீத முறை பயன்படுத்த முடியாது. நேரம் 0 செகண்ட்ல BF3OH HFடையும் செறிவுகள் 0 இருக்கும் என்றுதான் அந்த கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின். அதாவது கிராஃப்ஸோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி 2023ல வந்த அந்த கொஸ்டின் தான் நான் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட், அடுத்தது பாவம் நாங்க 2015ல வந்த ஒரு கொஸ்டின். சரியா? அது நல்ல ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது அதுல உங்களுக்கு சார்ட் ஒன்று தந்திக்குது. தாக்கிகள் தரப்பட்டிக்குது. ஏயும் 5Bயும் 6Cயும் சேர்ந்து 3D and 3E வாரு அந்த தாக்கம். அதுல ஏட கன்சன்ட்ரேஷன், பிட கன்சன்ட்ரேஷன், சிட கன்சன்ட்ரேஷனை தந்திக்குது. ஏட கன்சன்ட்ரேஷன் சேஞ்ச வச்சு டைம் எவ்வளவு கன்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இப்போ ஏபிசி எல்லாம் வேற வேற செறிவுகள்ற அதில் போடுறாங்க. ஆனா இவங்க தாக்க வீதத்தை அளக்கிறதுக்காக ஏட செறிவு மாற்றம் நேரத்தோட எவ்வாறு மாறும்ன்றது தான் நாங்க பாக்குறாங்க. சரியா? அப்ப ஏட செறிவு மாற்றம் நேரம் தரப்பட்டீண்டா 0.4 50 செகண்டால பிரிச்சால் R1 அப்படி வரும். சரியா? அப்ப எப்படி வரும்? 0.4 50ஆல இப்ப முதலாவது கேள்வி வந்து R1 R2 R3 R4 ஆகிய தொடக்க வீதங்களை கணித்து அட்டவணையை பூரணப்படுத்தி சொல்லிக்குது. நீங்க அதுக்கு நீங்க பிரிச்சு அதை வந்து தாக்க வீதங்களை தொடக்க தாக்க வீதங்களை கண்டுகொள்ளணும். ஆனா முதலாவது பிராக்டிக்கல் ரெண்டாவது பிராக்டிக்கல் செட்லையும் பாருங்க, ஏபிசிட கன்சன்ட்ரேஷனை நான் பார்ப்போம் எப்படி அந்த கிராஃபை எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதை கல்குலேட் பண்ணி அந்த கிராஃபை R1 R2 அந்த அட்டவணையை பூரணப்படுத்த சொல்லிக்குது. நீங்க அட்டவணையை அதை பூரணப்படுத்துங்க. ரைட். அதே நேரம் ரெண்டாவது கொஸ்டின்ல ஏபிசி ஒவ்வொரு தாக்கியல் சார்பான தாக்கரசி ஏபிசின்னு தரப்பட்டிக்குதாம். அதுல தாக்க அடுக்குகளை தர சொல்லி அட தாக்க வீதத்துக்கான கோவை எழுத சொல்லிக்கிறாங்க. ரைட். அப்ப அப்போ உங்களுக்கு அந்த பெருமானங்கள் எடுத்தால் அந்த பரிமாணங்களை வச்சு ஏபிசிய காணலாம். ரைட். பாருங்க இதுல முதல் ரெண்டு பிராக்டிக்கலுக்கும் மாறுற அந்த விஷயம் வந்து ஏட கன்சன்ட்ரேஷன் ஆயிரு டபுள் ஆகுது. ரைட். அதே நேரம் உங்களுக்கு பிரிச்சு பார்த்தால் R1 வந்து R1 0.4 50ஆல பிரிச்சால் R1 வந்து 8 தர 10⁴ வருது. R2 வந்து 16
தர 10 சைனால வருது இல்லையா? அந்த டெல்டா ஏட சேஞ்சிக்கிறத 60 செகண்டால பிரிக்கணும். R3 வந்து முதல் 2 தாக்கங்களுக்குள்ளேயே தாக்க வீதம் டபுளாக இருக்குது. அதாவது ஏட கன்சன்ட்ரேஷனை மாத்துற நேரம். அப்ப ஏ சார்பான தாக்க வரிசை வந்து முதலாம் அடுக்குன்னு சொல்லலாம். அதே நேரம் 2, 3களை பாருங்க. 2, 3 பார்த்தா ஏடசையும் வந்து சிஐ மாத்தாம பிஏ டபுள் ஆக்குற நேரம் தாக்க வீதம் பாருங்க. இங்க 16, 32 மாறி டபுள் ஆகிக்குது. பி சார்பாக முதலாம் வரிசைன்னு சொல்லலாம். சரியா? அதே நேரம் சி சார்பான தாக்க வரிசையை நாங்க பார்க்கணும்டா எந்த இதுகள் எடுக்கணும்? 1, 4 எடுக்கணும் இல்லையா? 1, 4 எடுத்தா தான் அதுல பாருங்க, அதுல ஏட கன்சன்ட்ரேஷன் வந்து மாறல, அதே நேரம் பீட கன்சன்ட்ரேஷனும் மாறல, ஆனா சீட கன்சன்ட்ரேஷனை டபுள் ஆக்கிக்கிறாங்க. அப்ப தாக்க வீதம் 4 மடங்காக மாறிக்குது. 4 மடங்காக மாறிக்குது. 4 மடங்கு. அப்ப சி சார்பான தாக்க வரிசை வந்து தாக்க வரிசை வந்து வர்க்கமாக இருக்கும். 2 மடங்காக 2 அடுக்காக இருந்தால்தான் செறிவை 2 மடங்காக்கும் போது தாக்க வீதம் 4 மடங்காக மாறும்னு சொல்லலாம். ரைட்? அப்ப எங்களுக்கு அப்படி பார்த்து கொள்ளலாம். ரைட்? தாக்க வீதத்துக்கான கோவையை கடைசிகளை சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்த தாக்க வரிசையை கேட்டிக்குது. அப்ப 4ன்னு சொல்லி வறுமையில்லா அந்த வரிசைகளை கூட்டணும். இப்ப தாக்க வீத மாறிலியே கேட்டிக்குது அடுத்தது இல்லையா? தாக்க வீத மாறிலிய காண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? கேக்கு பிரதியிட்டு ஏதாவது ஒரு கன்சன்ட்ரேஷன், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு பிரதியிடலாம். இப்போ நாங்க ஏதாவது சாப்பாடு 1லயோ 2லயோ, இப்ப சாப்பாடு 1ல ஏதாவது முதலாவது விதிகளை எடுத்தால் R சமன் தசம் 2ல 1ஆம் அடுக்கு, தசம் 2ல திருப்பி 1ஆம் அடுக்கு, 3 தசம் 2ல 2ஆம் அடுக்குன்னு வரும். கே அதை வச்சு கே இன்டூன்னு தானே வரும். கே உங்களுக்கு காணலாம். சரியா? அப்படி கே கேட்டிக்குது. ரைட்? தாக்க வீத மாறிலியே கேட்டிக்குது. ரைட்? அடுத்தது வேறொரு பரிசோதனையில் ஏட கன்சன்ட்ரேஷன் 1/10⁻3. அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க. வேறொரு பரிசோதனை ஏட கன்சன்ட்ரேஷன் 1/10⁻3, வீட கன்சன்ட்ரேஷன் 1 மூலம். இதை விட நல்லா கூட இல்லையா? இது 1/10⁻3, இது 1 சி 2ஆக இருக்குதான். அப்போ 1 செறிவிட மத்ததுகளை மிச்சம் அதிகமாக வச்சால் அது அந்த மிச்சம் அதிகமாக வச்சதுல சார்பான தாக்க வரிசை மாறலன்னு சொல்லி எடுக்கலாம். கேன்னு சொல்லி எடுத்துடலாம். அப்படி சொன்னா இப்ப ஒட்டுமொத்த எங்கட ரேட் லோ வந்து எப்படி வரும்? நாங்க அதை கண்டுபிடிச்சோம். R சமன் கே இன்டு ஏட முதலாம் அடுக்கு, பீட முதலாம் அடுக்கு, சீட 2ஆம் அடுக்குன்னு சொல்லி. அப்ப இவங்களை எல்லாம் சேர்த்து இந்த பிஏம் சிஏம் வந்து வெரி ஹையான கன்சன்ட்ரேஷன் தானே வைக்கிறாங்க. பீட கன்சன்ட்ரேஷன் சீட கன்சன்ட்ரேஷன் மிச்சம் அதிகம் இல்லையா? மிச்சம் மிக அதிகம் ஏட கன்சன்ட்ரேஷனை விட. சரியா? ஆகவே அதை வந்து எங்களுக்கு R சமன் திருப்பி போடலாம். கே இன்டு பீட கன்சன்ட்ரேஷன் அண்ட் சீட சாரி பிஎம் சீடே தானே, சீட ஸ்கொயர்டு இன்டு
ஏட கன்சன்ட்ரேஷன் இப்படி எழுதினா இவங்கள எல்லாம் சேர்த்து இந்த இதெல்லாம் சேர்த்து மாறிலின்னு கருதி 6 சமன் கே டேஷ்ன்னு சொல்லி எழுதிடலாம். எவ்வளவு மாறு இந்த கே இது அவ்வளவும் சேர்த்து கே டேஷ்ன்னு போடுற. சரியா? ஏட கன்சன்ட்ரேஷன் சொல்லி போடலாம். ரைட். அப்ப அதான் நிறுவ சொல்லிக்குது இல்லையா? பாருங்க, அதாக்கத்திற்கான வீத கோதை ரேட் கே என்று ஏட கன்சன்ட்ரேஷன் தரப்படலாம் என காட்டு. இப்ப நான் சொன்னதை சொல்லி காட்டணும். ரைட். அதான் அடுத்த கொஸ்டினாக இருக்குது. மேலே என்ன எடுகோல் எடுத்தேன்னு சொல்லி கேட்டிக்குது. சரியா? என்ன எடுகோல்? பீட செறிவும் பீட கன்சன்ட்ரேஷனும் பீட கன்சன்ட்ரேஷன் கமா ஏட கன்சன்ட்ரேஷன் மிச்சம் அதிகம் சிய விட. அவ்வளவுதானே? பிஎம்சியோட கன்சன்ட்ரேஷன் ஏ. அப்ப பின்னு கமா எங்களுக்கு சொல்லலாம் சீட கன்சன்ட்ரேஷனை விட மிச்சம் அதிகம். பீடையும் சீடையும் செறிவுகள் பரிசோதனையின் போது மாறுவதில்லை. பீட செறிவு கமா சீட செறிவு பரிசோதனையின் போது மாறுவதில்லை. பரிசோதனையின் போது மாறுவதில்லைன்னு சொல்லி நீங்க எழுதணும். அதனால அதுல எடுகோலாக இருக்கு. அதே நேரம் பாருங்க, இன்னொரு கொஸ்டின் தந்திக்குது. பரிசோதனை ஏயின் செறிவு B1ல நாங்க எடுத்தது என்னது? B1ல. அப்ப அந்த செறிவை மிச்சம் அதிகமாக வச்சு அந்த சந்தர்ப்பத்துல இந்த இல்லையா? A அப்படித்தானே? அந்த சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் என்றால் எங்களுக்கு சொல்லலாம். அதுல 6 சமன் கே டேஷ் இன்டு ஏ என்ற சந்தர்ப்பம். அதான் கதைக்கிறாங்க. சமன்பாட்டுக்கு ஏன் செறிவு ஏ ஆனது நேரம் டி உடன் பின்வரும் சமன்பாட்டுக்கு ஏற்ப மாறுமா. சரியா? ஒரு சமன்பாடு ஒன்று தந்திக்கிறாங்க. என்ன சமன்பாடு? ஏட கன்சன்ட்ரேஷன் எப்படி மாறுது? 2.303 log A சமன் கே டேஷ் இன்டு டி பிளஸ் 2.303 log A நோட் என்று தந்திக்குது. A நோட் என்பது ஏயின் தொடக்க செறிவு ஆகும். ரைட்? ஏட ஆரம்ப செறிவா. தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் T12 என்பது 0.693 கே என தரப்பட்டுள்ளது என்பதை காட்டுக. சரியா? அத காட்ட சொல்லி கேட்டிக்குது. அப்ப ஆனா இதுக்கு T12ன்னு சொல்லி செஞ்சுக்கிறேன். அரைவாழ்வு காலம் தான் கேட்டுக்கிறேன். அப்ப ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் ஏ நோட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க தந்துட்டாங்க. இது ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் தானே. இப்ப புதிய கன்சன்ட்ரேஷன் இப்ப ஏன்னு தந்திக்குதானே. இப்ப T12ன்னு சொன்னா ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் அரைவாசியாக மாறுற டைம். அப்ப இந்த ஏன்ற கன்சன்ட்ரேஷன் உங்களுக்கு போடலாம் ஏ நோட்டிங்கில் T2ன்னு சொல்லி போடலாம். ஏ நோட்டிங்கில் 2. அதே தானே கே டேஷ் இன்டு டீன்றதுக்கு பதிலாக T12ன்னு போடலாம். அப்ப இதை நான் திருப்பி எழுந்த ஈக்குவேஷனை 2.303 log A நோட் பை 2 தான் புதிய கன்சன்ட்ரேஷன் சமன் கே சமன் K dash into T plus 3.303 log A நோட்டுன்னு சொல்லலாம். சரியா? அப்ப உங்களுக்கு ரெண்டு சைட்ல log வந்திக்குது. A நோட் மைனஸ்ன்னு வந்தா இது ரெண்டும் கழிப்படும் இல்லையா? கழிப்பட்டா 2.303 log A நோட் மைனஸ் 2 A நோட்டிங்கில் 2 மைனஸ் A நோட்டு வரும். அப்ப அப்படி கழிச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு வரும் எப்படின்னு சொன்னால் மைனஸ் சரி, அதுல இருந்து உங்களுக்கு இதை log 2ன்னு சொல்லி எடுக்கலாம் இல்லையா? log 2 எடுக்கலாம்.
இதுல நீங்க எழுதினா 2.303 log 2ன்றது கழிச்சு பாருங்க. அதை வச்சு உங்களுக்கு 2.303 log 2க்கு வந்து உங்களுக்கு வந்து பெருமானம் வந்து 0.69 வரும். இந்த ரெண்டையும் பெருக்கினா log 2 30 10 2.303 பெருக்கினா 30 10 அதோட பெருக்கினா 0.693 வரும். அதை வச்சு உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு ஐடியா விளங்கினா சரி. இதுல அதாவது இப்ப புதிய கன்சன்ட்ரேஷனை வந்து T½ டைம் சொல்றாங்க. எனவே வந்து நீங்க அதே A0/2 கன்சன்ட்ரேஷன் எடுத்து அந்த டைமுக்கு பதிலா அதை பிரதியிடணும். இப்ப இது பாருங்க, இது சமன்பாடுகள். இப்ப உங்களுக்கு ஆன்சரை காட்டுற இது கன்சன்ட்ரேஷன்ஸ் வந்து இப்படி R1 8 தரப்பு அதை நாங்க இது அந்த சார்ட்டை ஃபில் பண்ணினோம். அது இந்த நீங்க ரேட் லோ எப்படி எடுக்கிறன்றத கல்குலேஷன் படியும் செஞ்சு காட்டலாம் இல்லையா? அப்ப முதல் 2 சமன்பாடு எடுத்து A1 எடுத்திக்குது, முதலாம் சமன்பாட்டு எழுதிக்குது, 2வது சமன்பாட்டோட தாக்க வீதம் சமன் K அப்படின்னு சொல்லி எழுதிக்கிற ஒன்று தாக்க வரிசை அடிப்படையில 3வது ப்ராக்டிக்கல் டேட்டாஸ் படி இப்படி எழுதிக்குது. 4வது ப்ராக்டிக்கல் டேட்டாக்கும் எழுதி முதல் 2ஐயும் கம்பேர் பண்ணி A 1 என்றும் 2 3 கம்பேர் பண்ணி B 1 என்றும் 1 4ஐயும் கம்பேர் பண்ணி C அடுக்கு 2 கண்டு தாக்க வீத விதியை எழுதிக்கிது. ஒட்டுமொத்த தாக்க விதியை காட்டிக்குது. அது பிறகு கேய கேட்டிருந்தாங்க. சரி, ஒரு இடத்துல நாங்க செறிவுகளை பிரதியிட்டு கேய கண்டிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பிசிட செறிவை இதாக்கினா அதிகரிச்சால் ஏட கன்சன்ட்ரேஷன் கண்டு அப்ப அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி எடுக்க சொல்லிக்குது. அப்ப அது அவ்வளோத்தையும் அதிகரிச்ச கன்சன்ட்ரேஷன் உள்ளதுகளையும் கேயும் சேர்த்து கேடேஷ்னு போட்டு காட்டணும்ன்றது இது காட்டப்பட்டிக்குது. அடுத்தது எடுபோல் என்னன்னு சொல்லி தரப்பட்டிக்குது. இப்ப இந்ததான் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் ஒன்று தரப்பட்டுச்சு. அந்த ஈக்குவேஷன்ல என்னதுன்னு சொன்னால் புதிய செறிவு வந்து இது ஆரம் A0 புதிய செறிவு A0/2 நீங்க பிரதிட்டு செய்யணும். Tக்கு பதிலா T½ சொல்லி போட்டு 2 அப்ப அப்படி எடுத்தால் கழிச்சுட்டு சரியா நீங்க எடுக்கிற நேரம் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. ரைட்? அப்ப ஈக்குவேஷன் 0.693 K' சொல்லி கேட்டி அது தரப்பட்டிக்குது. அப்ப நான் K' வந்து காணணும். அப்பதான் T½ காணலாம். K' எப்படி காண்ற? K''க்கு வந்து சாப்பாடு மேல நாங்க எடுத்தோம் இல்லையா? மேல R சமன் K' into A எடுத்தோம். ரைட்? ஏட கன்சென்ட் அப்ப அதுல K' சரியா? அப்ப T½ வந்து 0.693 K''க்கு வந்து நான் போடணும். K''ன்றது வந்து K into B into C² தெரியும். கேட பெருமானம் நாங்க ஏற்கனவே கண்டோம். ரைட்? ஆரம்பத்துல கண்டோம். பிசிட கன்சன்ட்ரேஷன் கூடின கன்சன்ட்ரேஷன். ரைட்? அதேகளை 3ஐயும் பெருக்கினா K' வரும். அவங்க ஈக்குவேஷன் உங்களுக்கு அதுதானே நிறுவ சொல்லி தந்தாங்க இல்லையா? K''ன்னு தந்திக்கிறாங்க. அப்ப நீங்க தெரியணும் இந்த K'' அங்க மேலுள்ள K' தான் இங்க கொண்டு வந்திக்கிறாங்க. ரைட்? அந்த K' நாங்க எப்படி காண்றது? அந்த K' கண்டு இங்க பிரதிட்டு T½ காணும். ரைட்? அப்படி இந்த கொஸ்டினை செய்ய சொல்லி டீட்டெயில்டான கொஸ்டின், அதாவது எல்லா செக்ஷனும் கவர் ஆகுற மாதிரி உள்ள ஒரு நல்ல ஒரு கொஸ்டினாக இந்த 2015 கொஸ்டினை பார்க்கலாம். கட்டாயம் பிள்ளைகள் இதையும் நீங்க கொஞ்சம் வீட்டில் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி பாருங்க.
ரைட், அப்ப நாங்க இதோட இந்த செஷனை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.